நீங்க போய் கட் ஆஃப் போய் பாருங்களேன். என்னமோ பிசி, ஓசி இந்த இதுக்கெல்லாம் கேட்டகரிலாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதோ 100% இருந்தா தான் வேலைன்னு சொல்லிட்டோம். எஸ்சி அண்ட் எஸ்டி இருந்தா 50% இருந்தாவே உங்களுக்கு வேலைன்னுலாம் எங்கேயுமே கொடுக்கல. இங்கே ஜாதி ஒழியணும், ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் வரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜாதியை வச்சு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு ஜாதி வேணுமா? சரி, நம்ம இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளோ நியாயமான காரணங்கள் சொன்னாலும் அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள், குளறுபடிகள் நடக்காதா? இங்கே டிஎன்பிசியில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, ஜென்ரல் கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஒரு நபரை வந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு இளைஞர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பற்றி ஒரு புரிதல், ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, என்னோட அவன் மார்க் கம்மி தான், அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு என்னோட அவன் கட் ஆஃப் மார்க் கம்மி தான், ஆனால் அவனுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு, சீட்டு கிடச்சிருச்சு, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நானும் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், விடிய படிக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ எதுக்கு இந்த ரிசர்வேஷன்? இது எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துது, சமூகத்தில் ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்னா என்ன, எதுக்காக அதை கொண்டு வரணும், இந்த ரிசர்வேஷனில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பற்றி, இந்த ரிசர்வேஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடிய அட்வொகேட் நீலாவதி மேடம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ரிசர்வேஷன் பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதை ஏன் கொண்டு வரணும், அதோட நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னென்னா எடுத்ததுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா படித்து வந்ததுலையோ இல்லை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு ரிச்சஸ்டான ஒரு பிளேஸ்லேருந்து வந்தோ இன்றைக்கி நம்ம இங்கே யாருமே கிடையாது. இங்கே எப்படி ஒரு 2000 வருடங்கள் கடந்து போய் நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் அவங்களோட தொழிலோட அடிப்படையில் பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்கள சில பேர் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சில பேர்த்தோட தண்ணி டம்ளர் தொடக்கூடாது, ஒரு கடையில் போயிட்டு மிங்கிளாக இருக்கக்கூடாதுங்கிற எல்லா விதத்துலையுமே ஒரு விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் இருந்தது. ஏன் சொல்லட்டுங்களா, இந்தியா அப்படிங்கிறது ஜாதியில் அடிப்படையிலான ஒரு நாடு தான். நம்ம என்னதான் வந்துட்டு சமய சார்பற்ற ஒற்றுமையான நாடு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பட் முற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த வழியில் பார்க்கும் பொழுது இப்போ எஃப்சி கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் காலங்காலமாக அவங்களோட தாத்தா கொள்ளு தாத்தா கொண்டு படித்தவங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ஒரு பதவிகளில் இருப்பாங்க. அப்போ அவங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு படித்தா என்ன ஆகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஆனால் இதே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்லாம் காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் அள்ளுறதுலேருந்து இன்னும் மோசமான பல வேலைகளை வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களை வந்துட்டு இந்த மாதிரி இந்த கட்டமைப்பு பிரித்து வச்சிருச்சு. நீ இந்த வேலை பண்ணணும், நான் இந்த வேலை பண்ணணும், உனக்கு ஹெட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா ரிசர்வேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளோ வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அண்ட் இதுக்கு முன்னாடி பல புரட்சியாளர்கள் மூலமாக எங்களோட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் எங்களுக்கான ஒரு உரிமை வேணும், ஒரு சமூக நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. ஸோ இது பேசிக்காக என்னன்னா, நீங்கள் உங்களோட சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஒரு மருத்துவரோட ஒரு பையன் வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலேருந்து வரீங்க, உங்களுக்கு படிப்புங்கிறது ஈஸியாக கிடச்சிருக்கும், 3 வேளை சாப்பாடு கிடச்சிருக்கும், நீங்கள் வேலை பார்க்கணும்ல அவசியம் இல்லை, சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒரு எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், என் அப்பா அம்மா படிக்கல, எனக்கு இங்கே படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எங்கே போனாலுமே வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிறதால என்னை தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் உங்களோட என்னை காம்படிஷனுக்கு ஓட விட்டால் எப்படி அது ஈக்குவல் ஆகும்? நீங்கள் படிச்சுட்டு வர சூழ்நிலை வேற, நான் என்னை படிக்கவே விடலை, ஃபஸ்ட்டு நான் கஷ்டப்பட்டு இப்போ அடிச்சு முடிச்சு வந்து படிச்சு வந்தால் உங்களுக்கும் எனக்கும் காம்படிஷன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேர் ஓடினா யார் வின் பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எஜுகேஷன் பற்றி எல்லா நாலேஜும் இருக்குது, எனக்கு இருக்காது. அதனால் நான் என் சமூகத்துக்குள்ளேயே என்ன மாதிரி என் சூழ்நிலை படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய போட்டி போட்டு எனக்கான வேலை வாய்ப்பை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரிசர்வேஷன். இது அடிப்படையான ஒரு சமூக நீதி அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல, அது கரெக்டா? இதுதான் என்னன்னா, மாணவர்கள் மத்தியில் இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு நிறைய ரொம்ப படித்து மெத்தனமாக இருக்கக்கூடிய பலர் மத்தியில் இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி சமூகத்தினர் மீது ஒரு வித பிம்பத்தை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க. என்ன மாதிரியான பிம்பம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இவங்களுக்கு என்னப்பா ஸ்காலர்ஷிப் இருக்குது, இவங்களுக்கு என்னப்பா ரிசர்வேஷன் இருக்குது, இவங்க கம்மியான மார்க் எடுத்தாலே வந்துட்டு இவங்களுக்கான போஸ்டிங் கிடச்சிரும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நம்மளோட ரிசர்வேஷன் கேட்டகரி எடுத்து பாருங்கள், 69% சொல்லியிருக்காங்களா, அதில் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்னா பிசி எம்பிசின்னு சொல்கிறாங்களே அவங்க தானே? ஆமாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு 100% ரிசர்வேஷன் நம்ம எடுத்துப்போம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் ப்ளஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த பிசிஎம் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து 30% சொல்லியிருக்காங்களாங்களா? அதில் பிசிக்கு மட்டும் 26.5% கொடுக்குறாங்க. அதில் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கொடுக்குறாங்க. முஸ்லிம்ஸ். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30% இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்கே வந்துடுது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 18% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்துட்டு 1%. ஸோ இதில் மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது இல்லாமல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்துட்டு 20% கொடுக்குறாங்க. இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 69% இது வந்து மீதி இருக்கக்கூடிய 31% ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதில் தான் இந்த நீங்கள் சொல்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓசிலாம் வருவாங்க. எஸ். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 31% அவங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா பொதுவாகவே நான் முன்னேறேன் இல்லை என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னேறது இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஓசி இதில் வரவங்களோடது இவங்களுக்கு என்னன்னா எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு எப்படி வராங்க, அப்போ கம்மியான பர்சன்டேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அதனால் நீங்கள் வரீங்கிற, அதாவது பொதுவாகவே ஒரு இதை சொல்லுவாங்க தெரியுங்களா, உன் தட்டில் நீ என்ன சாப்பிட்றேன்னு பார்க்க மாட்டேன், அடுத்தவன் தட்டு அவனுக்கு எப்படி அந்த இவ்வளோ சாப்பாடு அவனுக்கு கிடைச்சதுங்கிறதான் இந்த ஒரு மனநிலை தான் இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசும்பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க, அவன் என்னப்பா எஸ்சி அண்ட் எஸ்டி அவனுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, நீங்கள் போய் கட் ஆஃப் போய் பாருங்களேன், என்னமோ பிசி ஓசி இந்த இதுக்கெல்லாம் கேட்டகரிலாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதோ 100% இருந்தால் தான் வேலைன்னு சொல்லிட்டோம். எஸ்சி அண்ட் எஸ்டி இருந்தால் 50% இருந்தாவே உங்களுக்கு வேலைலாம் எங்கேயுமே கொடுக்கல. மினிமமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கட் ஆஃப் தான். நீங்கள் லா கட் ஆஃப் கூட எடுத்து பாருங்க, இல்லை மெடிக்கல் கட் ஆஃப் எடுத்து பாருங்க, எதை வேணா எடுத்து பாருங்களேன். எஸ்சியோட கட் ஆஃப் பார்க்கும் பொழுது பிசியோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 இல்லைன்னா 2 கட் ஆஃப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அவ்வளோதான் கம்மியாக இருக்கும். ஆமாம். அதுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. இன்னுமே இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிசி கட் ஆஃபை விட இப்போ வந்து எஸ்சி கட் ஆஃப் அதிகமாகுது. எஸ்சிக்கே அதிகமாக இருக்கு. எஸ், இப்போ அதிகமாகுது. இப்போ இதில் பின்னாடி நிறைய கிட்டத்தட்ட ஒரு பாலிடிக்ஸ் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இதில் இருந்தாலுமே கூட மாணவர்களோட மத்தியில் அவங்க ஈஸியாக வந்துட்டாங்கலாம் கிடையாது. அவங்க 2000 வருட போராட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன். அதனால உங்களோட சீட்டை ஒன்று நான் பிடுங்கி உங்களுக்கு வரக்கூடிய ஜாப்பை ஒன்று நான் வாங்கலை, என் கம்யூனிட்டி கூட நான் போட்டி போடுறேன், அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு கிடைக்குது. பிசிக்கும் எஸ்டிக்கும் இங்கெல்லாம் போட்டி கிடையாது, நான் எஸ்டிக்குள்ளே தான் போட்டி போட்டுட்ருக்கேன். இந்த புரிதல் மட்டும்தான் மாணவர்கள் மத்தியிலையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல புரியப்படாத ஒரு புதிர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் புரிய வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அப்போ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டிக்குமே பிசி எம்பிசி எல்லா கம்யூனிட்டிக்குமே இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது புரியுது, அவங்களுக்கு தான் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது கண்டிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சரி நீங்கள் ஜாதி ஒழியணும், ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயம் வரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஜாதியை வச்சு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு ஜாதி வேணுமா? எதுக்கு இந்த ஜாதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு திறமை அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எதுக்கு ஜாதியை வச்சுட்டு இன்னும் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிணறுக்குள்ள ஒருத்த கீழே விழுந்துடுறான் சரிங்களா, ஒருத்தன் பாதியில் கிணத்துல தொத்திட்டு இருக்கான், இன்னொருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் நின்றுட்டு இருக்கான் சரிங்களா. இப்போ நீங்கள் கயிறு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி இது பெரியார் சொன்னது, ஒரு கயிறு போடுறீங்க அப்படின்னா அந்த கயிறு முதல்ல நீளமாக இருக்க கயிறை நீங்கள் யாருக்கு போடுவீங்க? யாரு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை விட ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கயிறை வந்துட்டு இப்படி தானே போடுவீங்க. இப்போ இந்த மாதிரி கிணறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட நம்மளோட இந்தியா சரிங்களா. இங்கே ஜாதி மதம் இல்லாமலாம் பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம், நான் வந்து ஜாதி பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன்னு, அப்படிலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறதோட அது அவ்வளோதான். என்னதான் மெத்த படித்து பெரிய ஆளாக இருந்தால் கூட நீங்கள் அமெரிக்கா வரைக்கும் கூட போய் பாருங்களேன், அங்கே கூட சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட ஜாதி பெயர்களில் பல அமைப்புகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகள் எல்லாம் அங்கே ஜாதி மதம்லாம் அவ்வளவா பாக்குறது கிடையாது. ஆமா, இனவெறி அடிப்படையில தான், இனவெறி பிளாக் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க இது பண்றோம். ஆனா அங்கேயே போய் நம்ம தமிழாளுங்களை சொல்றேன், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இங்கிருந்து போயிட்டு தன்னோட பேர் முன்னாடி இருக்கக்கூடிய அப்படியே அந்த பெரிய அப்படியே கௌரவமா நினைச்சிட்டு அந்த பேர்ல எல்லாம் வந்துட்டு அமைப்புகளை தொடங்கிட்டு ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எஃப்சி இந்த ஓசி இந்த இந்த இடத்துல வரக்கூடிய எல்லாருமே தன்னுடைய ஜாதியை வந்துட்டு தனக்கு பெரிய ஒரு கிரீடமா தான் இங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் வந்துட்டு படிச்சு கலெக்டர் ஆயிடுறாரு, இல்ல ஒரு பெரிய பொசிஷன் போயிடுறாரு. ஒரு பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவரும் அதே மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இருக்கிற ரேஞ்சில் வந்துட்டு கலெக்டர் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு அஃபிஷியலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நீங்க பேசினா கூட கிராமப்புறங்கள்ல போய் பாரு, ஆமா அவங்க அப்பன் இங்க வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு ஏதோ அவன் பையன் கலெக்டர் ஆயிட்டானாமா, அந்த மாதிரி தான். அப்ப இங்க ஒரே ஒரு புரிதல் என்னன்னா, நீங்க என்ன பதவிக்கு உயர்வுக்கு போனாலும், நீங்க என்ன பெரிய ஆளானாலும் அந்த ஜாதி ரீதியான தாக்கப்படக்கூடிய அந்த தாக்கம் இன்னும் இந்த சமுதாயத்துல இருந்து ஒழிக்கப்படலை.
நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஜாதிகளால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதால இங்கே ஜாதி எப்போ ஒழியுதோ, இங்கே ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய இந்த பாகுபாடுகள் எப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நீக்கப்படுதோ அப்போ நீங்கள் சொல்லலாம் ஜாதியெல்லாம் வேணாம், நான் திறமையின் அடிப்படையில் வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அது வரைக்கும் இங்கே திறமை அப்படிங்கிற பேச்சுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இன்னொருத்தவங்களோட டாமினேஷனுக்கு நம்ம வந்துட்டு கீழே ஆட்பட போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தம். சரி, நம்ம இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளோ நியாயமான காரணங்கள் சொன்னாலும் அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் குளறுபடிகள் நடக்காதா? கண்டிப்பாக குளறுபடிகள் பிரச்சனைகள்னு பார்த்தா இதில் நடக்க தான் செய்யும். எந்த விதத்தில் நடக்கும்னா, இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்கா. ஒன்று வந்துட்டு ஜுடிஷரி, இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிந்து செயல்படுறதா நம்மளோட இந்தியா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான நாட்டில் நம்ம ஜனநாயக முறையில் ஓட்டிங் சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பேன். ஜட்ஜஸ் எக்ஸாம், மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சிவில் நீதிபதிகளுக்கு. ஆமாம். ஸோ அந்த மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 245 போஸ்டிங் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களையும் அதில் பார்த்தீங்கன்னா SC and STன்னு எல்லா கம்யூனிட்டியிலேருந்துமே கரெக்டாக ரிசர்வேஷன் படி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதில் ஒரு குளறுபடி நடந்திருக்கு. என்ன குளறுபடின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம ரிசர்வேஷன் எப்படி போடுவாங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. எந்த 31% ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த கம்யூனிட்டியில் இங்கே கம்யூனிட்டியை பார்க்காம உங்களோட மார்க்கை பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு ST சார்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு BC சார்ந்தவங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு முதல் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 200 மார்க்குக்கு நான் 199 மார்க் எடுத்திருக்கேன். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவேன். நான் என்னோட ரிசர்வேஷனுக்கு கீழே வரமாட்டேன். சரிங்களா? என்னோட குறிப்பிட்ட இந்த ஜாதி பிரிவுகளால் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனுக்கு வரமாட்டேன். என்னை கொண்டு போயிட்டு ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் BCயில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு 197 எடுக்கிறீங்கன்னா, நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் மார்க் பேஸில் இப்போ நீங்கள் செகண்டாக இருக்கீங்க. சரிங்களா? உங்களையும் கொண்டு வந்துட்டு இந்த ஜென்ரல் கேட்டகரியில் போடுவாங்க. இப்போ மார்க்கின் அடிப்படையில் ஒரு 10 குறிப்பிட்ட ஒரு 10 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்புறமேட்டி இந்த 10க்கு அப்புறமேட்டி வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் SC, ST, BCன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கள ஃபில்அப் பண்ணணும். பட் இங்கே TNPSCயில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, ஜென்ரல் கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஒரு நபரை வந்து எடுத்துகிட்டு போய் அவரை இந்த 10 குறிப்பிட்ட பிளேஸ்க்குள்ளே போடாமல் எடுத்துகிட்டு போய் அவரோட கம்யூனிட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இது குளறுபடி ஆகி ஹைகோர்ட் போயிட்டு இல்லை இதுக்கு நாங்கள் ஸ்டே கொடுக்குறோங்கிற மாதிரி கொடுத்துட்டு சரியான ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு TNPSCக்கு தற்போது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குளறுபடிகளால் தான் இப்போ ஜட்ஜாக செலக்ட் ஆனவங்க கூட பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போக முடியாமல் இருக்காங்க. ஸ்ரீபதி, பழங்குடிய பெண் நீதிபதி ஸ்ரீபதி கூட தேர்வு. ஆமாம், இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட ST இதில் வந்துட்டு அவங்க தேர்வாயிருக்காங்க. அந்த ST இதில் அவங்க ஃபஸ்ட்டாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க தான் முதல் நீதிபதின்றாங்க. அவங்களோட சமூகத்துல இருந்து அந்த மாதிரி வந்திருக்கலாம். இப்போ இங்க என்னன்னா மார்க் அடிப்படையில் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோட்டா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட கம்யூனிட்டி ரீதியா அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் நினைக்கிற மாதிரி SC ST மாணவர்கள் வந்து கம்மியான மார்க் எடுத்தோன்னே உடனே அவங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அவங்களுமே அதிகமான மார்க் எடுத்தவங்களுமே எல்லாரோடையும் போட்டி போட்டு ஜென்ரல் கேட்டகரியில் போட்டி போட்டு மிச்சம் இருக்கிறவங்க தான் அந்தந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ தயவுசெய்து இந்த ரிசர்வேஷன் பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் வந்து தயவுசெய்து இந்த ஒரு ரிசர்வேஷன் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை? இதுக்கப்புறமேட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடியில் வந்து ஐஐடியில் வந்துட்டு இடஒதுக்கீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததா ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேராசிரியர்களை வந்துட்டு நிரப்புறதா இருக்கட்டும், இல்லை இணை பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் துணை பேராசிரியர்கள் எல்லாம் நிரப்பக்கூடிய இந்த ஒரு விகிதத்தில் வந்துட்டு ஒரு டேட்டா நான் இங்கே சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா STக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த இடங்கள் வந்துட்டு 23 STக்கு. ஸோ அங்கே நிரப்பப்பட்ட இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். சரிங்களா? அதே மாதிரி 23 பேர் இருந்தும் ஒண்ணுதான். 23 மொத்த இடங்கள் 23. அப்ப 23 கேட்டகரியில இருக்கணும் செலக்ட் பண்ணணும். ஆனா அங்க நிரப்பப்பட்ட இடங்கள் 1ன்னு சொல்றாங்க. சரி, SCக்கு வந்து பாத்தீங்கன்னா 47. இப்ப நான் சொல்றது எல்லாமே பேராசிரியர்களை பத்தி சொல்றேன். இந்த சீட் வேகன்சி மட்டும் சொல்றேன். 47 பேத்தை வந்துட்டு SCல ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அங்க நிரப்பப்பட்டவங்க வந்து 5 தான். அடுத்ததான் வந்துட்டு OBCல வந்துட்டு 84 பேர் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணப்பட்டது 29. சரி, இதெல்லாம் விடுங்க, ஏதோ கம்மியாக ஃபில்அப் பண்ணிப்பட்டிருக்காங்க. சரி, இன்னும் வரம்புகளை மீறலையே, கம்மியான அளவு தானே இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட OC சரிங்களா, இதில் வந்து ஃபில்அப் பண்ணப்பட வேண்டிய சீட்டுகள் வந்துட்டு 154. ஆனால் எவ்வளோ பேர்த்த எடுத்திருக்காங்க தெரியுங்களா? 273 பேரை எடுத்திருக்காங்க.
ஓ, அப்ப இடஒதுக்கீடே மீறி இருக்காங்க. ஆமா. மீறி இப்ப இவ்வளவுதான் இருக்குன்னா, அப்ப இங்க என்ன உங்களுக்கு சொல்லுங்களேன். அப்ப ஜெனரலா என்ன தோணும்? அப்ப யாரோடதோ ஒரு எடுத்து ஓசிக்கு எல்லாத்தையும் அங்க ஃபில்லப் ஆகாத சீட்ல கொண்டாந்து ஓசிக்கு வந்துட்டு யாரையோ ஒரு சமூகத்தினரை வந்து நீங்க நிரப்பணுங்கிறதுக்காக நீங்க பண்றீங்களா? அப்படிங்கிற விதத்தெல்லாம் சாதாரணமாவே தோணும். சோ இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்டால ஒரு உருவாகக்கூடியதும் இருக்கு. அண்ட் அதிகாரிகளோட சில மிஸ்டேக்ஸால வரக்கூடியதும் இருக்கு. இல்ல இவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் பிரஷர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் இங்க மறைமுகமா அது இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப குளறுபடிகள் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே தான் இருக்கு, ரிசர்வேஷன்லயும் இருக்கு. அதுக்காக வந்துட்டு இந்த ரிசர்வேஷனை தூக்கிட்டா மறுபடியும் 2000 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம அப்படியே போயிட்டு எவன் நம்மள ஆண்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் கால் கிட்ட தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனாலுமே வந்து இளைஞர்கள் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் கூட சோஷியல் மீடியாவில் கூட ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு பசங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுங்க, திறமை அடிப்படையில் கொடுங்க, ஜாதி அப்புறம் எப்போ தான் ஒழிக்கிறது ஜாதியை அப்படின்னு சொல்லி ஜாதி ஒழிக்கிறத பற்றி ரொம்ப இதாக பேசினாங்க. இந்த மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு இடஒதுக்கீடை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இந்த சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, இளைய சமுதாயம் ரொம்ப துடிப்போட எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆர்வமா செயல்பட்டு இருக்காங்க. முக்கியமா சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும். அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜாதி ரீதியான சில குறிப்பிட்ட தாக்கங்கள் அவங்க மனசுல அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ எது உண்மை எது தப்புன்னு ஒரு கூகுள்ல ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணா கூட அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட்டோ கரெக்டா அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அதுக்கெல்லாம் இல்ல. இவங்க மனசளவுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 2000 வருஷங்கள்ல இருந்து அந்த ஜாதி ரீதியான ஒரு பாகுபாடு இருக்கு பாத்தீங்களா, இப்ப அதுக்கு எங்கேயோ இருந்து மறுபடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு புரட்சிக்கு பின்னாடி அதை ஒழிச்சு வைக்கிறான்னு வச்சா இளைய சமுதாயம் மறுபடியும் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அடிப்படையிலே புரிதல் இல்லை. ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியல. தெரியாதனால என்னன்னா, ஆமா அவன் நம்ம அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம வீட்டில் அதை பண்ணா இதை பண்ணா இன்னைக்கு அவன் வந்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துக்கு போறாங்கிற ஒரு மனநிலைக்கு இளைஞர்கள் வந்துட்டு அந்த புரிதல் இல்லாதனால அந்த மாதிரி பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க சோசியல் மீடியால வந்துட்டு சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு ஓசி எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்கல, எஸ்சி அண்ட் எஸ்டி வந்துட்டு இருக்காங்க, அப்ப நீங்க எல்லாமே திறமையின் அடிப்படையில நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த ரிசர்வேஷன் இந்த சமூக நீதி எல்லாமே இங்க வந்து 2 டைப்பா பார்க்கப்படுது. ஒன்னு வந்துட்டு பிசிக்கல் அன்டச்சபிலிட்டி, இன்னொன்னு மென்டல் அன்டச்சபிலிட்டி. சரிங்களா? பிசிக்கல் அன்டச்சபிலிட்டி தான் இப்போ ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரே டீ கடையில போயிட்டு டம்ளரை மாத்தி குடிக்கிறது, இதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு தீண்டாமை சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாச்சு, வன்கொடுமை சட்டத்துக்கு. சில கிராமப்புறங்கள்ல இருக்கு. ஆனா இப்ப சிட்டிஸ்ல எல்லாம் பாருங்களேன், இப்ப நீங்க என்ன கேஸ்ட், அவர் என்ன கேஸ்ட், அவங்க என்ன கேஸ்ட் நமக்கு தெரிய போறது இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக்கா நம்ம ஏன் இங்க இருக்கோம்னா, நம்ம படிச்ச கல்வி தரம் நம்மளுக்கு இன்னைக்கு சமம், எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கு. ஆனா அதுக்காக இது 100% போயிடுச்சா? இல்ல. பிசிக்கல் அன்டச்சபிலிட்டி இன்னுமே கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு. இன்னொன்னு தெரியுங்களா? மென்டல் அன்டச்சபிலிட்டி. இது எப்படி தெரியும் பார்க்கணும்னா, மென்டல் அன்டச்சபிலிட்டினா இப்போ ஒரு மேரேஜ், இப்போ எவ்வளோ கொலை நடக்குது. ஒரே ஜாதி சார்ந்தவர்கள் வந்துட்டு சாரி ஒரு உயர்ந்த ஜாதி நாங்க, நீங்க வந்து தாழ்ந்த ஜாதியில வந்துட்டு கல்யாணம் பண்றீங்கன்னா அடிச்சு கொல்றான். இப்ப கூட ரீசெண்டா கூட ஒரு கிரைம் நடந்தது. பள்ளிக்கரணையில சூசைட் பண்ணி. ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மென்டல் அன்டச்சபிலிட்டி சுத்தமா நீக்கவே முடியாது. நீங்க என்னதான் படிச்சு என்னதான் பெரிய ஆளானா முற்போக்கு சிந்தனையுடைய மக்கள் வந்துட்டு அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த பிற்போக்கு எண்ணங்கள்லயே தன்னை வந்துட்டு அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மென்டல் அன்டச்சபிலிட்டி எல்லாம் குறையவே குறையாது. அப்ப இந்த மாதிரியான புரிதல் மாணவர்கள் மத்தியிலும் இல்ல. நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக வந்துட்டு இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க கூட சக வாழக்கூடிய நம்மளுடைய மனிதனும் வந்து பாத்தீங்கன்னா அவன் உடம்புலயே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு, நம்ம சாப்பிட்றதான் அவனையும் சாப்பிட்றான், ஏதோ பொருளாதார ரீதியா அவன் பின்தங்கி இருக்கான், அவன் வளர்ந்து வந்த சூழ்நிலை எல்லாம் வேற அப்படிங்கிற அந்த பாக்குற வியூலாம் வந்துட்டு எப்ப சரியாக வருதோ அப்ப மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில ஒரு புரிதல் வரும். அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி, மதம், இனம், மொழின்னு அவனுங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இதுக்கு புரிதலை ஏற்படுத்துறது யாரோட கடமைனா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தா மட்டும்தான் இந்த பிசிக்கல் மென்டல் இந்த அன்டச்சபிலிட்டி எல்லாம் நம்மளால குறைக்க முடியும். அப்ப மாணவர்களுக்கு என்ன வேணும், எதை தேடி போயிட்டு இருக்குன்னே தெரியாம மிஸ்கைட் ஆகி சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய சில மோசமான விஷயங்களை பத்தியும் சில தேவையற்ற பயனற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாணவ சமுதாயம் எப்பொழுது நம்ம நாட்டுக்கு எது தேவை அப்படிங்கிற இந்த அரசியலை பத்தின ஒரு புரிதலையும், இந்த ரிசர்வேஷன்னா என்ன, இவனை ஏன் அன்னைக்கு ஒடுக்கி வச்சிருந்தாங்க, இவங்களை ஏன் இன்னைக்கு ஆட விட்டுருக்காங்க அப்படிங்கிற இந்த புரிதல்லாம் வந்தா மட்டும்தான் மாணவ மத்தியில ஒரு மாற்றம் வரும். அப்படி மாற்றம் வந்தா மட்டும்தான் நம்மளோட தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறை எல்லாமே இந்தியாவை அப்துல் கலாம் கண்ட அந்த கனவை வந்துட்டு நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பா அமையும். அது வரைக்குமே வந்து இந்த புரிதல் இல்லாம உங்களுக்கு என்ன தெரியும், நாங்களாம் வந்துட்டு அவ்வளோ மார்க் எடுத்தேன் எனக்கு கொடுக்கல, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க உனக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாத நிலை தான் மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த புரிதல் வந்தாவே இதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு தீர்வு வரும். நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள், மாணவர்கள் வந்து இந்த ரிசர்வேஷன் பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். என்னென்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினர், அதாவது எஃப்சி, ஓசி இவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து
வறுமை ஒழிப்பு திட்டம் மாதிரி நிறையா கவர்மெண்ட்டில் ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கலாம். அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் கேட்கலாமே தவிர, அதுக்காக ரிசர்வேஷனே தப்பு, எல்லாத்தையும் ஜாதியை ஒழிச்சிட்டு ரிசர்வேஷன் ஒழிச்சிட்டு திறமை அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. அந்த நிலைமைக்கு நம்ம இன்னும் வரல, அதுக்கு இன்னும் பல 100 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேலாவது இடஒதுக்கீடு பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இதுக்கு மேலேயும் இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் சம்மந்தமாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை பற்றி எங்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி சார். நான் பிசி சார். நானும் பிசி தான் சார். நான் இது எம்பிசி சார். நானும் பிசி தான் சார். சாதாரண